அனைவருக்கும் வணக்கம். இன்று மதுரையில் சித்திரை திருவிழா பொருட்காட்சி, அதாவது எக்ஸிபிஷன் எப்பயும் பாரம்பரியமிக்க கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மேல் நடந்துட்டு வருது. இப்போ 41வது ஆண்டு சித்திரை திருவிழா பொருட்காட்சியை திறந்து வைப்பதற்காக அதோட செய்தித்துறை சார்ந்து அதோடைய அமைச்சர் சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தார். ஸோ அதோட இன்னைக்கு அனைத்து துறைகள் சார்ந்த ஒவ்வொரு துறையும் 4 வாரங்கள் செயல்பாடு, என்னென்ன திட்டங்கள், முதல்வருடைய விஷன் என்ன, எதை நோக்கி பயணிச்சுக்கிறோம், அது போன்ற அனைத்து ஸ்டால்களிலும் இந்த 4 வாரத்தில் அரசு செய்த என்னென்ன முன்னெடுப்புகள் அனைத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. குறைந்த நாட்களில் மிக விரைவாக இந்த எக்ஸிபிஷன் சிறப்பாக செயல்படுத்தி இன்னைக்கு மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், அனைவரும் பார்த்து கொள்ளும் விஷயமாக இருக்கும். கட்டணங்களும் பள்ளி குழந்தைகளுக்கு 5 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ மற்றவர்களுக்கு அதே மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கு. கண்டிப்பாக இது மக்களுக்கு பயன்படும் வரையில் இருக்கும். அனைவரும் பயன்படும்படி கேட்கிறோம். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். உத்தமர் செந்தில் பாலாஜி சொன்னார். அவர் எந்த லட்சணத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினான்னு எல்லாருக்குமே தெரியுமா? இவர் வாங்கின டிரான்ஸ்ஃபார்மருடைய தரம் என்ன, இவர் எந்த லட்சணத்துல வாங்கினார் டிரான்ஸ்ஃபார்மர், 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல எவ்வளவு கோடி ஊழல் செய்யப்பட்டது, எவ்வளவு முறை அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது, உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் உயர்நீதிமன்றம் எவ்வளவு கேள்விகள் கேட்டு எப்படி 35 கம்பெனி 25 கம்பெனி ஒரே இடத்துல ஒரே ஐபி அட்ரஸ்ல ஒரே டெண்டர் வேல்யூ எப்படி கோட் பண்ணாங்க, எப்படி 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டெண்டர்கள் 30-40-50% உயர்த்தப்பட்டு கோட் பண்ணப்பட்டு எஸ்டிமேஷன் எப்படி பிக்ஸ் பண்ணீங்க, எப்படி பிரிச்சு கொடுத்தீங்க, எல்லாம் கேவலமா கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதன் வாயிலாக இன்னைக்கு சிபிஐ இதுக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. ஸோ அவர்லாம் இந்த துறையை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போன துறையில ஏதாவது கேஸ் வாங்காம வந்திருக்காரா? இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறையில இருந்தார்ல, போக்குவரத்து துறையில இவ்வளவு பேருக்கு, அதாவது இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கிட்ட வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி வழக்குகள், அந்த வழக்கை எவ்வளவு மோசமா 4 வழக்கை 1 வழக்காக்கி எல்லா வழிகளையும் அதை அடைத்து ஏற்கனவே 2 வருஷம் சிறையில் இருந்து மீண்டும் அந்த வழக்கை நடைபெறாத வகையில் பல பெட்டிஷனை போட்டு இன்னமும் அதுல ஹேங் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு பேர்கிட்ட வசூலிச்சு ஜாப் ராக்கெட் கேஸ்ன்றது இருக்கிற கேவலமான கேஸ். எவ்வளவு பேர் நீங்க பணம் வாங்கி எவ்வளவு பேர் நீங்க ஏமாத்திருக்கீங்க, அவ்வளவு பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திருக்கீங்க. அதுக்கான அனைத்து ஆதாரங்களோட பிடிபட்டு இன்னைக்கு சிபிஐல அதையும் இன்னைக்கு இங்க கிரைம் பிரான்ச்ல விசாரணை நடந்துட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் சிபிஐ இருக்கு. எந்த துறையில போனாலும் அவர் உத்தமர் செந்தில் பாலாஜி போன துறையில அந்த துறை மீள் வருவதே பெரிய கஷ்டமா இருக்கு. போக்குவரத்து துறை அவர் என்னைக்கு போனாரோ அன்னைக்கு கூட அந்த போக்குவரத்து துறையோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியும். இது வரைக்கும் பாதி பேர் அந்த துறையோட ஒவ்வொரு நாளும் அதோட அழிவை பார்த்துட்டு இருக்கோம். மின்சாரத்துறையில நாங்கள் விரைவாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம். கடந்த 5 ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டது, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க, எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணாங்க, எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் இவங்க உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கியிருந்தாங்க, என்னென்ன வகையாக இவர்கள் இந்த துறையில யாருக்கும் அரசுக்கு இழப்பு எந்தெந்த வகையில் ஏற்படுத்தினாங்க. ஒன்றும் இல்லை, ரெனியூபிள் எனர்ஜி நம்ம தான் 90களில் முதல்ல ரெனியூபிள் எனர்ஜி சோலாரு விண்டு அதிகமாக அப்போ முதல்ல கொண்டு வரப்பட்டது தமிழகத்தில் தான். இன்னைக்கு தமிழகம் அந்த துறையில் எவ்வளோ கீழே இருக்கு. இன்னைக்கு ரெனியூபிள் எனர்ஜி நம்ம தான் ரொம்ப மோசமான அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. என்ன காரணம்? இவர்கள் சார்ந்த ஆட்கள் ஒரு 4-5 குடும்பங்கள் மட்டும் பயன்பெறும் வகையில், 4-5 தனிநபர் பயன்பெறும் வகையில் ஒரு லாபி அமைச்சு யாருமே உள்ள போய் நீங்க சோலார்ல போய் நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும்னாலும் எத்தனை லட்சம் ஊருக்கே தெரியும். அன்னைக்கு நாங்கள் வெண்டர் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் கொடுத்தோம். அன்னைக்கு இன்வெஸ்டர்ஸையும் கூப்பிட்டு பேசியிருந்தோம். இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு உள்ள போய் அப்ளிகேஷன் கொடுக்கனால 4-5 தனிநபர்கள் 4-5 புரோக்கரை நாங்கள் சந்திக்காமல் நாங்கள் அப்ளிகேஷனை உள்ள போகாது. ஒரு மெகாவாட்டுக்கு இத்தனை லட்சம், 25 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு தான் ஒரு மெகாவாட் அப்ளிகேஷன் உள்ள போகும். அப்புறம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? எப்படி நீங்க தரமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரும்? நீங்க சோலார்னு போனா ரியல் எஸ்டேட்ல இருந்து 300-400 ஏக்கரை ஒரு புரோக்கர் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த புரோக்கர்கிட்ட போய் நீங்க லேண்டையும் வாங்கணும், அங்க போய் அவங்ககிட்ட தான் அப்ளிகேஷனும் கொடுக்கணும். அவங்க மூலியமா நீங்க கமிஷனிங்கும் பண்ண முடியும். அவங்க மூலியமா அவங்க தான் அக்ரிகேட்டராகவும் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு சின்ன மினி சப்ஸ்டேஷனை வச்சிருப்பாங்க. அவங்க மூலியமா தான் நீங்க கமிஷனும் பண்ணணும். ஸோ ஒரு சாதாரணமாக ஒருத்தர் போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இத்தனை புரோக்கர்களை தாண்டி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ரெனியூபிள் எனர்ஜி எல்லா இடத்தையும் சீரமைச்சுட்டு வரும். கண்டிப்பா மக்களுக்கு தெரிய வைப்போம் இந்த துறை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. எதுக்கு இந்த 5 வருஷத்துல எத்தனை பேர் நீங்க வேலைக்கு எடுத்தீங்க? 70,000 பேர்கிட்ட நீங்க வேக்கன்ட் இருக்கு. எத்தனாயிரம் பேர் வேலைக்கு எடுத்தீங்க? எவ்வளவு பேர் வேலைக்கு எடுத்தீங்க? ஏன் இந்த பொசிஷனை ஃபில் பண்ணல? ஏன் இவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கல? ஏன் ரெனியூபிள் எனர்ஜில இவ்வளவு தடைகளை மீறி இத்தனை புரோக்கர்களோட எதுக்கு செயல்படுச்சு? அதனாலதான் இன்னைக்கு உடுமலைப்பேட்டில் இருக்கிற சென்டரையும் திருநெல்வேலியில் இருக்கிற சென்டரையும் ஏன் க்ளோஸ் பண்ணோம்? அனைத்தும்
முறைகேடு நடைபெறதுக்காக ஒரு சென்டரை உருவாக்கி அதன் மூலியமாக தான் அனைத்து அப்ளிகேஷனும் பெறப்பட்டுச்சு. ஸோ அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அந்த 2 சென்டரை க்ளோஸ் பண்ணிருக்கோம். பல முன்னெடுப்புகள் இந்த 4 வாரத்தில் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடுகளில் எப்படி எஸ்டிமேஷன் தவறு நடந்துச்சு அது மாதிரியான தவறுகள் இனி அந்த துறை நடக்காத வகையில் அந்த டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசியை மாற்றிருக்கோம். அனைத்து பாலிசி லெவல் டெசிஷன்ஸே நாங்கள் நிறைய மாற்றிருக்கோம். கிரீன்ல எதுக்காக எல்லா அப்ளிகேஷன் நிறுத்தி வச்சிருக்கோம். எல்லா அப்ளிகேஷன் நிறுத்தி வச்சு இனிமேல் டிரான்ஸ்பரண்டா கொடுக்க போறோம். யாரும் போய் எந்த புரோக்கரையும் பார்த்து நீங்க 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்துட்டுலாம் வாங்க வேண்டியது தேவையில்லை. யார் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதோட டெஸ்டிங் போயிட்டு நம்ம லான்ச் பண்ண போறோம். எங்கெங்கெல்லாம் இந்த துறை எவ்வளவு மோசமா சீர்கேடு பண்ண முடியுமோ அவ்வளவு மோசமா சீர்கேடு பண்ணியிருந்தார்கள். ஏன் இப்ப எதுக்கு தேவையில்லாம செந்தில் பாலாஜி தேவையில்லாம ஆஜராயிட்டு இருக்காரு? இதோட முன்னாடி இருந்த அமைச்சர் சிவசங்கர் தானே. ஏன் சிவசங்கர் ஆஜராகல? சிவசங்கரன் ரப்பர் ஸ்டாம்ப். முன்னாடி அவருக்கு என்னத்தை கையெழுத்து போட்டோம்னு தெரியாது. சிவசங்கர் கூப்பிட்டு வச்சு கடந்த 2 வருஷமா நீங்க இருந்தீங்களே, அமைச்சரா இருந்தீங்களே மின்சாரத்துறைக்கு, உங்களுக்கு பதில் செந்தில் பாலாஜி பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் எதுக்காக பதில் சொல்றான்னு கேட்டு பாருங்க. சிவசங்கரன் ரப்பர் ஸ்டாம்பா தான் இருந்தார். அவர் எதில் கையெழுத்து போட சொல்றாங்களோ கையெழுத்து போட்டு பேசாம இருப்பாரு. அந்த துறையை மறைமுகமாக நடத்திட்டு இருந்தது செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக்கு இன்னொரு நாங்க ரீசெண்டா சஸ்பெண்ட் பண்ணாங்க ஒரு சில புரோக்கர்கள் தான் சொன்னோம். ஸோ அதனால இந்த துறையை எவ்வளவு மோசமாக கொண்டு போக முடியும் கொண்டு போனோம். இவரையே இப்போ ஆஜராகுது. நீ தான் இந்த துறையுடைய அமைச்சர் இல்லைல்ல, நீங்க எதுக்கு இப்போ ஆஜராருங்க? உங்களுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால இந்த துறையை மறைமுகமாக இவ்வளவு மோசமாக கொண்டு போனதுக்கு முக்கிய காரணமே செந்தில் பாலாஜி தான். இந்த துறையோட கரண்ட் நிலைமை நாங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவோம். இதை மீட்டெடுக்க முயற்சிகளை முழு வீச்சில் முதல்வருடைய உத்தரவின் பேரில் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கணும். இப்ப இருக்கிற லோடு கெப்பாசிட்டியில நம்ம இன்னொரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு தேவை அது அளவுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு சப்ஸ்டேஷன், இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு சப்ஸ்டேஷன் தேவை, ஏன் நம்ம அந்த 5 வருஷத்துக்கு எந்த முன்னாடி எவ்வளவு பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் நாங்கள் கணக்கெடுத்துருக்கோம். எவ்வளவு நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குன்னா இது எவ்வளவு லெகசி, எவ்வளவு 20 வருஷம் பின்னாடி, எவ்வளவு 15 வருஷத்துக்கு பின்னாடி இன்ஸ்டால் பண்ணப்பட்டது எல்லாத்தையும் கணக்கெடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு தேவைன்றதை நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்றதுக்கான அனைத்து வெள்ளை அறிக்கையும் கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம சப்ஸ்டேஷன், ஏன்னா லோடு கெப்பாசிட்டி தாங்கணும். இன்னைக்கு 5000 மெகாவாட்டை சென்னை தாண்டிடுச்சு. அப்போ நீங்க லோடு கெப்பாசிட்டி கூட்டுறப்ப அதுக்கான சப்ஸ்டேஷன்ஸும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் அந்த லோட சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவை. அதே தான் மதுரையில் நான் கேட்டப்ப இன்னைக்கு 6 சப்ஸ்டேஷன் தேவைங்கிறாங்க. ஸோ அதுக்கான இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக கொண்டு வரக்கான வேலை இது மாதிரி எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுவதும் கணக்கிடும் பணிகள் கடந்த ஒரு வாரமும் நடந்திருக்கு. இந்த ஒரு வாரத்தில் எங்கெங்கெல்லாம் சப்ஸ்டேஷன் தேவை, எங்க லோடு தேவைன்ற எடுத்திருக்கோம். எங்கெங்கெல்லாம் லோடுகள், அதாவது இவர்கள் நிறைய இடத்துல புரோக்கர்கள் மூலியமாக இந்த சோலார் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜியில் நிறைய லோட்ஸை மறைமுகம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் நீங்க சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால அந்த லோட் ஃப்ளோ ஸ்டடியும் தமிழகம் முழுவதும் நடந்துச்சு. ஸோ அந்த லோட் ஃப்ளோ ஸ்டடியை பார்த்துட்டு தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் யார் இன்வெஸ்ட் இன்னைக்கு கமிஷனிங்கே கொடுக்குறோம். சோலார் கமிஷனிங்கே கொடுக்குறோம். ஸோ சோலார் இதில் விண்டில் கமிஷனிங்கே கொடுக்குறோம். ஸோ தெளிவாக சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு. இதை சீரமைக்காமல் நம்ம வெளியில போய் நம்ம கரெக்ஷனே பண்ண முடியும். ஏன்னா முதல்ல இப்போ ஒவ்வொரு நாளும் எங்கேயுமே டெண்டர் நம்ம நிறுத்தல. டெண்டருடைய பாலிசி தான் மாத்திருக்கோம். டெண்டருடைய எஸ்டிமேஷன் பாலிசியை மாத்திருக்கோம். அதாவது வேல்யூ எஸ்டிமேஷன் பாலிசியை மாத்திருக்கோம். ஸோ வேல்யூ எல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணி பிறகு கண்டிப்பாக அனைத்து டெண்டர்களும் விடப்படும். தவறுகள் நடக்காது. 30% 40% கமிஷன்லாம் எங்கேயும் கிடையாது. தெளிவாக மக்களுக்கான அரசு, மக்களுக்கான பணம், மக்களுக்கான அந்த துறை ஒவ்வொரு இடத்துலையும் சீரமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா நாங்களும் தெளிவாக சொல்லுவோம் எங்க தவறு நடந்துச்சு, எவ்வளவு தூரம் மக்களுக்கான பணம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த துறை முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எதை நோக்கி போயிட்டு இருக்கு. நாங்கள் கண்டிப்பா மக்களுக்கு வெள்ளை அறிக்கையாக வெகு விரைவில் அதை கொடுப்போம். அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லா ஸ்டாக் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ அந்த அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா துறையும் அதே மாதிரி தான். ஏன்னா 3 வாரங்கள் தான் ஆச்சு. மற்ற அமைச்சர்கள் பொறுப்பேற்று 2 வாரம் தான் ஆச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்டாக் அசஸ்மெண்ட், அவங்களோட துறை எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துருக்கோம். மின்சாரத்துறையில் எல்லா அசஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சப்ஸ்டேஷன் தேவை, எவ்வளவு பவர் தேவை, இன்னும் 2 வருஷத்துக்கு நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் என்ன இருக்கு, ஸோ அதுக்கு என்ன தேவைப்படுது, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் கணக்கிட்டு கண்டிப்பாக தெளிவுபடுத்தி இந்த நிலைமையில் இருக்கோம், இதை நம்ம ரீச் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெளிவுபடுத்தி தான் நம்ம அடுத்து கடந்து போவோம். இப்போதைக்கு நம்மளுடைய மேனுவல் எஃபர்ட், அதாவது எங்கெங்கெல்லாம் இந்த லோடை தாங்க முடியாம ஒரு சில பேருடைய நடவடிக்கையால எங்கெல்லாம் பவர் ஃபெயிலியர் வருதோ அதை சீக்கிரம் சரி பண்றதுக்கான அதிகபட்ச மேனுவல் எஃபர்ட்டை கூட்டிருக்கோம், அதிகரிச்சிருக்கோம். ஸோ 500 பேர் நம்ம இப்போ சென்னையில் மட்டும் ரோந்து பணிகள் ஈடுபடுத்திருக்கோம். 125 குழுக்களை வைத்து ஒரு குழுக்கு 4 பேர் அன்னைக்கே நம்ம போட்டிருந்தோம். அந்த லிஸ்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை கண்காணிக்க உயர்மட்ட குழு, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணியிருக்கோம். கடந்த 4 நாட்களில் பார்த்துருப்பீங்க எங்கெங்கெல்லாம் பவர் ஃபெயிலியர்ஸ் நடக்குது அது உடனே சரி பண்ற வேலைகளை நம்ம பண்ணியிருப்பாங்க. நம்ம டெய்லி அதையும் பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். எவ்வளோ நேரம் ஆகுது, எந்த நேரத்தில் ஒரு விரைவாக அந்த பவர் ஃபெயிலியர் சரி பண்ணப்படுதுன்னு கண்டிப்பாக இன்னும் அந்த கண்காணிப்பு அதிகரிக்கப்படும். தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான நபர்கள் பண்ண முடியும். இப்போதைக்கு அதை வைத்து தான் நம்ம பவர் ஃபெயிலியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பேரலாக நம்ம சரி செய்கிற பணிகளும் மேற்கொள்வோம்.
கூட இப்ப ஈபி பில் பிரச்சனையை கிளம்பி இல்ல அதுல எந்த தவறும் இல்லை. அது இன்னைக்கே வந்து மின்சார வாரியத்துல ஒரு சில பேர் வந்து சமூக வலத்தை தவறா அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கிளாரிபிகேஷனும் நமக்கு மின்சார வாரியத்துல கொடுத்துருக்கோம். அந்த 500 யூனிட் வரை அந்த 200 அதை நம்ம கிளியரா கிளாரிஃபை பண்ணிருக்கோம். நிறைய பேர் சமூக வலத்தில் தவறா பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை உடனே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த நபர்களுக்கே வந்து இது நீங்க போட்டிருக்க செய்தி தப்புன்னு சொல்லி போட்டிருக்கோம். முதல்ல குறிப்பிட்டது போல 200 யூனிட் கண்டிப்பாக புரியும். பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டுச்சுன்னா முதலமைச்சர் சிவசங்கர் மீது நடவடிக்கை இல்ல அது அந்த துறையில விசாரிச்சு என்ன நடவடிக்கை யார் மேல எடுக்கப்படும் கண்டிப்பா போய் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் ஆகும். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல முதல்கட்ட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்க விசாரணை மேற்கொள்வாங்க சிபிஐ. அவங்களுக்கான காலகட்டத்தை எடுத்துப்பாங்க. எங்க நடந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு எத்தனை கம்பெனிகள் இதில் இன்வால்வ்டு, எப்படி இன்வால்வ்டு, யார் யார் எல்லாமே ஆதாரப்பூர்வமா இருக்கு. எல்லாமே ஆன் டாக்குமெண்ட் ரெக்கார்டு தானே. ஐபி அட்ரஸ் ஒரே அட்ரஸ் எல்லா கம்பெனி ஆன் ரெக்கார்டு இருக்கு. ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண ரெக்கார்டு இருக்கு. எங்க போனாங்க யார் போனாங்க வீடியோ ரெக்கார்டு மேல இருக்கு. அதுக்கு மேல என்ன தப்பிக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில மக்களுடைய பணத்தை திருடிட்டு யாரும் தப்பிக்க முடியாது. அது சரியான நேரத்தில் கேஸ் ஃபைல் பண்ண அவ்வளவுதான். இந்த கேஸை ஃபைல் பண்றதுக்கு நான் வந்து 2024 கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சேன். நான் தான் அதை டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கேன். அப்ப இருந்து இப்போ பாத்தீங்கன்னா 3-4 வருடங்களாக பல அமைப்புகள் எல்லாம் போராடி இந்த கேஸை இப்போ தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வச்சிருக்கோம். இதே மாதிரி தான் இந்த ஜாப் ராக்கெட் வரும். எப்போ போடப்படுச்சு? 2015 போடப்பட்ட வழக்கு 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷமா அந்த ஜாப் ராக்கெட் கேஸ் நடந்துட்டே இருக்கு. 11 வருஷமா அது வந்து இன்னும் சார்ஜ் ஷீட்டுக்கே போல. அப்ப எந்த லெவல்ல வந்து இவரெல்லாம் உத்தமர் செந்தில் பாலாஜி ஏன் நீங்க தான் தைரியமான ஆளாச்சுல, நீங்க தான் எந்த தப்பும் செய்யல, அப்ப போய் எதிர்கொள்ள வேணும் தானே கேஸ. நீங்க ஏன் பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டு அதுக்கு வந்து இந்த 4 கேஸை ஒன்னாக்கணும்னு போட்டு எல்லாத்தையும் குழப்பி நீங்கள் உங்கள் நீங்க ஆட்சியில் இருந்த 5 வருஷத்துல இந்த கேஸை 1 இன்ச்சு கூட நகராமையா பாத்துக்கிட்டீங்க. எல்லா வகையிலையும் இந்த கேஸை முடக்கினீங்களா? உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை திரும்ப கொண்டு வந்தாங்க. யாராவது போய் பணம் வாங்கி லஞ்சம் வாங்கின கேஸ்ல அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் போட்டுருக்கீங்களா? அது போன பிறகு தான் உச்சநீதிமன்றம் தலையிடுச்சு. இந்த ஜாப் ராக்கெட் கேஸ்ல எப்படி வச்சுன்னா அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட். நான் தான் வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன், பணம் அவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தான் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ண அளவுக்கான உத்தமர் அவர். ஆனா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. அப்புறம் கேஸ் செட்டில்மெண்ட் பண்ண வழக்கு அது. அந்த வழக்கு இப்ப உச்சநீதிமன்றம் போய் அங்கிருந்து திரும்ப விசாரணையாக உச்சநீதிமன்றம் இவ்வளவு அழுத்தம் கொடுத்தனால அந்த கேஸாவது லைவ்ல இருக்கு. சரியாக முறையாக இணைத்தும் விசாரிக்கப்படும். கண்டிப்பா யாரு தவறு செய்தால் நடவடிக்கை எடுப்போம். மின்சாரத்துறையில சீரமைக்கும் பணிகள் வெள்ள அறிக்கை எல்லா துறையிலும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கைது செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் தீவிர விசாரணை முடியட்டும். விசாரணை நடக்கும் பொழுது எதை சொன்னாலும் அது நான் சொன்னால் எனக்கு அதுக்கு சம்மந்தம். நான் சொன்னால் விசாரணை அதிகாரிகள் தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அது ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் பல முறையில அந்த விசாரணை அதிகாரிகள் தாண்டி மற்றவர்கள் யாரும் பேசினா அது அப்ராப்ரியேட்டா சார். பிரதமர் பார்க்க போனாரு. ஆனா கோயம்புத்தூர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சாரு. குறிப்பா மதுரை தென் மாவட்டம் சார்ந்து ஒன்றும் வைக்கணும் இல்ல. பிரதமரிடம் என்ன மாதிரியான அதாவது பொதுவான தமிழகத்துக்கு தேவையான விஷயங்கள் சொன்னாதான் அது வந்து சரியா இருக்கும். என்னென்ன தேவையோ அது வந்து எதெல்லாம் நமக்கு இஷ்யூவா இருக்கும், எதெல்லாம் பிரச்சனைகள் மீனவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன பிரச்சனையா இருக்கும் அதெல்லாம் வந்து மேகதாது விஷயங்கள் மீனவர் சம்பந்தப்பட்ட எது தேவையோ அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே யாருமே ஆள் பிடிக்க வேண்டிய வேலையே இல்லைங்க. எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? ஒன்னு இவங்க அதிமுகல திரு ஆர்பி உதயகுமார் அண்ணன் வந்து பேசியிருக்காருன்னு சொல்றீங்க. அவர்கிட்ட போய் ஒன்னு நீங்க உங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து முயற்சி செஞ்சாங்கன்னா எதுக்கு உங்களுடைய எம்எல்ஏக்கள் தவிர்த்து எல்லா உங்களுடைய நிர்வாகிகளும் விலகிட்டே வராங்க? அவர் மாவட்டத்தில் எவ்வளவு பேர் இன்னைக்கு கட்சியிலிருந்து விலகிருக்காங்க? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க. எதுக்கு விலகுறாங்க? இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய குடும்ப சொத்தையும் மட்டும் காப்பாற்றிக் கொள்ள எந்த முடிவு வேணாலும் எடுக்க தயாரா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற மற்ற கட்சி நிர்வாகிகள் அவங்க பின்னாடி எப்படி உழைச்சிட்டு போவாங்க? அவங்க ஒவ்வொருத்தரும் கட்சி பணியை செய்ய வந்திருக்காங்க, மக்களோட வேலை செய்ய வந்திருக்காங்கன்னா அவங்க இந்த 2 குடும்ப சொத்தையும் காப்பாற்ற வந்திருக்காங்க. அதனாலதான் எல்லா இடத்துலயும் பாக்குறேன். இன்னைக்கு வந்து நானே 3 இணைப்போட வச்சுட்டு வந்தோம். ஒவ்வொரு எம்எல்ஏக்கள்டையும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்காக வந்து இணையறாங்க மாற்றுக் கட்சியிலிருந்து. எதுக்கு இணைறாங்க? இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க இன்னும் முயற்சி செய்யறாரு. இன்னும் ஏதாவது குறுக்கோல முயற்சிடுறாங்க. அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த கட்சியில தொண்டர்களுக்கு அடிமட்ட தொண்டர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ வரைக்கும் இதுக்கு மேல இவங்களோட பயணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஏன்னா அவங்க எம்எல்ஏ என்ன பண்ண முடியும்? வெறும் எம்எல்ஏ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வெறும் எம்எல்ஏவாக இருந்து அங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் போக முடியாது, அவங்களுடைய தொகுதிக்குள்ளேயும் போக முடியாது, போனா மக்கள் பணி எதுவும் செய்ய முடியாது. இவங்க தலைவர்கள் அடிக்கிற பண்ற விஷயங்களை சகித்து கொண்டு இருக்க முடியல. அதற்காக கட்சியிலிருந்து விலகி விட்டு எம்எல்ஏ பதவியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு இன்னைக்கு வளர்ச்சியின மட்டுமே மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வாக்களித்தாங்க. விஜய் அவர்கள் கூட வந்து சேர்றதுல எந்த தப்பு இல்லை. அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இங்க இருக்கிற நீங்க இப்ப 10 பத்திரிகையாளர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் நீங்க போய் இன்னைக்கு சேரணும்னா திமுகவோ அதிமுக போய் சேருவீங்களா? நீங்களே சொல்லுங்க. அவங்கள போய் தேர்வீங்களா? என்ன செய்வாங்க அவங்க?
அவங்க 2 பேரும் நாளைக்கு இன்னைக்கு இப்போவும் அந்த முயற்சி நடத்தி தான் இருக்காங்க. இப்போவும் திரு எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில எதையாவது செய்து எங்களுடைய தலைவரை இன்னைக்கு மக்களுக்காக 100% ஒவ்வொரு நாளும் 24 பணியாற்றி வரும் இந்த முதல்வருக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் சதி செய்துட்டு தான் இருக்காங்க. எந்த இது வந்தாலும் கோடிக்கணக்கான மக்கள் அவரோட இருக்காங்க. அது அனைத்தையும் முறியடித்து இந்த ஆட்சி 40-50 வருடத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் தொடரும். ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட இல்ல, செயலாளர்கள் கட்சி சார்ந்த முடிவுகள் தலைவர் கண்டிப்பாக எப்படி இன்னும் நிறைய முடிவுகள் கட்சி சார்ந்த முடிவுகள் தலைவர் எடுப்பார். அது எந்த முடிவும் எட்டப்படவில்லை. ஆலோசனை இருக்கு. தலைவர் முடிவெடுத்த பிறகு நம்ம தலைவரும் பொதுச் செயலாளர்களும் சேர்ந்து அதை வந்து அறிவிப்பாங்க. தாவேக்காவுடைய ஆட்சி அதிகார மையம் வந்து அமைச்சர் ஆதவர் ஷா தான். ஏன்னா அவர் முதல் பாருங்க, யாராவது இந்த இதுல பேசுறதெல்லாம் பண்ணாங்க. அவங்க யாரும் வந்து முதல்வர் ஏற்கனவே சொன்னது போலதான் முதல்வர் தான் நீங்க வந்து அவர் கொடுக்கும் என்ன மாதிரியான எல்லாருக்கும் வழிகாட்டுதல் பண்றோம் அதை நோக்கி தான் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எதிர்கட்சி கிளப்புறது. சகோதரர் ஆதவர்ஜன் அவருடைய அமைச்சகம் அவருடைய கட்சிக்கு என்ன தேவை, கட்சிக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காரு. எதிர்கட்சிகள் அதன் செயல்பாடுகள் மீது கோபம் வரதான். ஏன்னா இன்னைக்கு வந்து கட்சிக்கான வேலையில் கட்சியோட பணிகளை அவர் செஞ்சுட்டு இருக்கப்ப அவர்கள் வந்து தேவையில்லாமல் என்ன கிளப்பி விடுறாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் செவிசாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அனைவரும் முதல்வர் என்ன டைரக்ஷன் கொடுக்குறோம் அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். எதிர்கட்சி நான் சொன்னேன் இவங்க எல்லாம் வந்து என்னென்ன இன்னும் வந்து முயற்சி செய்யணும். அதோட முயற்சிகள் தான் இதோடைய தேவையில்லாத போயிடுச்சு. இல்ல அதெல்லாம் முதல்வர் கையில தான் அறிவிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அறிவிப்பாங்க அபிஷியலா. பட் எப்பயும் முதல்வர் எப்படின்னா ரொம்ப எளிமையா இருப்பார். பிறந்தநாள் அன்னைக்கு ரொம்ப எளிமையா விரும்புவார். அதனால வந்து நலத்திட்டங்களோட எப்பயுமே வந்து மன்றமா இருக்கப்பயும் சரி, போன வருடம் நான் பார்த்தேன் எல்லா தெருக்களிலும் வந்து மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு நலத்திட்டங்கள் மட்டும் தான் கொடுக்கப்பட்டுச்சு. முதல்வர் எப்பயுமே அந்த பிறந்தநாள் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருப்பார். கண்டிப்பா இது எப்படின்னா அவர் கண்டிப்பா இது பண்ணி எங்களுக்கு வழிகாட்டுவார். ஏற்க முடியாத அப்படின்னு சொல்லி டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. டிஎம்கேவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஃபண்ட் ரிலீஸ் ஆன பட்சத்தில் நீங்கள் எப்படி சொல்றது நிதிச்சுமையை கையாளணும்? இல்லை, இது மாணவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிங்க. மாணவர்களினுடைய எதிர்காலம் கருதி கட்டாயமாக அவங்க கொடுக்கணும். அவங்க எத்தனாலும் தராதையும் சேர்த்து தான் கொடுக்கணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சு சீராய்வு செய்து டெல்லிக்கே சென்று பேசுவதனால பேசுவதாக இருக்கிறோம். பட் எந்த காரணம் கொண்டு இருமொழி கொள்கையை விட்டு தர்றதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. முடிச்சுக்கலாமா?